இப்போ இவ்வளவு பேர் கூட்டம் போட்டு எல்லாம் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டுனா யாரை வாழ வைக்கிறீங்க? தயாரிப்பாளர்கள் நல்லா இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்கள் நல்லா இல்லை, திரையரங்க உரிமையாளர்கள் குறிப்பிட்ட சதவீதத்தை மீது யாரும் நல்லா இல்லை. ஆனால் பாடுபடுறது அத்தனை பேரும் பாடுபடுறோம். அத்தனை பேரும் பாடுபட்டு யாரோ 10 ஹீரோ 10 டெக்னீஷியன் அவங்க மட்டும் வாழ வைக்கிறதுக்கா இத்தனை பேரும் போராட வேண்டியதாக இருக்குது. இந்த நிலம் மாறணும். முதல்ல வந்து இந்த தெய்வத்தங்களை கும்பிடுறது அதை கும்பிடுறது விடு சார். யார் இன்வெஸ்டர், யார் பணம் கொடுப்பவன் எவனும் நல்லா இல்லை, பணம் இப்படி வாங்குறவன் தான் நல்லா இருக்கான். அதுதான் உண்மை. இப்போ திரு விஷால் அவர்களை பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மீட்டிங்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது அவன் காதால் கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பாக விசாரிச்சுட்டு இருப்பாப்புல. நல்ல வேலை விஎஃப்எஃப் என்ற நிறுவனம் தொடங்குறதுனால திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் சொன்ன அந்த பட்டியலில் நான் இல்லை. நான் ஒரு தயாரிப்பாளராக ஒரு அந்த 10 நடிகை மட்டும் சந்தோஷமாக இருக்கான்ற அந்த வரிசையில் நான் இல்லை. நான் ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகனாக நான் பேச விருப்பப்படுறேன். திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் சொன்னதும் அருள்பத்தி சார் சொன்னதில் தான் இன்னைக்கு இந்த கூட்டமைப்பில் முடிவு வந்திருக்கு. அதை நான் பிறகு சொல்கிறேன். அப்படி இல்லை, பொதுவாகவே வந்து நான் லிஸ்ட்டில் இல்லைன்னு, பட் நான் அப்படி சொல்ல முடியாது. நான் அந்த லிஸ்ட்லேயே கிடையாதுன்னு வேறு. நான் எப்படி வர முடியும் அந்த லிஸ்ட்டில்? ஆனால் அமைப்புன்னு வரும்போது இல்லை, அண்ணன் பேசும்போது நான் பக்கத்துலேயே இருந்து சொன்னேன், என்ன உட்கார வச்சுட்டு நீ பேசுகிற, அப்புறம் நான் சொல்லி தான் ஆகணும். எந்த நடிகராவது யாருக்கிட்டையாவது போய் எனக்கு சம்பளம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறாங்களா? யார்கிட்டையும் கேட்குறதில்ல. செவனேன்னு வீட்டில் உட்காந்துருக்காங்க. இவங்களா தேடி போய் கொடுத்து அதுக்காச்சும் அண்ணன் சொன்னார், நம்மளாம் கஷ்டப்படுறோம் ஒரு சில கூட்டத்துக்காக கையேந்தும் கூட்டத்திற்காக போடும் கூட்டம் சண்டை போடுகிறதுன்னு சொன்னார். அப்படி இல்லை, நாங்கள் கையேந்தலை, ஒன்றும் இல்லை. நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. அதுக்காச்சும் பல நடிகர்களுக்கு போய் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளே அவன் முட்டி போட்டு வரத்துல செத்து போயிட்டான்.